வணக்கம் கடகராசி அன்பர்களே. இந்த அக்டோபர் மாதத்திலே உங்கள் ராசிக்குள்ளே குரு வரப்போகிறார் என்ற ஒரு நல்ல செய்தியோடு இந்த அக்டோபர் மாதத்திலே தீபாவளி என்கிற ஒரு நல்ல தீபங்களின் திருநாள் வரப்போகிறதுனாலே உங்கள் அனைவருக்கும் எனது உளமார்ந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மனசிலே எப்பவுமே அன்பும் கருணையும், யாரையும் எல்லாத்தையும் அணைச்சி கொண்டு போகிறதும், அதனால் நீங்கள் ஏமாற்றப்படுவதும் சகஜமாக இருக்குது. அதில் ரொம்ப விரக்தியும் உண்டு, வேதனையும் உண்டு. அதை பார்த்துச்சப்பா அப்படின்ற ஒரு எண்ணங்களும் உண்டு. இதனால் உங்களுக்கு இதெல்லாம் பழகி போச்சு. இந்த மாதத்தில் இதுக்கு எல்லாத்தையும் தீர்வு இருக்கா அப்படின்னு பார்க்குறதும், செலவு கொஞ்சம் செப்டம்பரில் கண்டினியூவாக இருந்தது, அதுவும் உடல் உபாதைகள் இருந்தது. இதனுடைய தீர்வு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. மருத்துவ செலவுகள் குறையுமா? தேவையில்லாத நிறைய நைன்னு படுத்திக்கிட்டு இருந்தது, அந்த படுத்தல் குறையுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துடலாம். இந்த மாதத்தில் முக்கியமாக இந்த குருவின் பெயர்ச்சி, புதன் சுக்கிர பெயர்ச்சி, செவ்வாய் மூமெண்ட்டு, மாதக்கோளான இந்த சூரியனின் பெயர்ச்சி எல்லாமே இருக்குது. புதன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட ராசியின் 12க்குரியவனும் அவர் தான், 3ஆம் இடத்துக்கும் அவர் தான் அதிபதி. அப்படிப்பட்டவர் இந்த மாதத்தில் எப்படி மூவ் ஆகிறாருன்னா, கன்னிராசியிலிருந்து துளாராசிக்குள்ளே 4ஆம் இடமான துளாராசிக்குள்ளே போயிடுறார் 3ஆம் தேதி அக்டோபர் அன்னைக்கு. அப்படி போகிறதுனால கொஞ்சம் உடலிலே அசதி வரும், ஆனால் மனதிலே நல்ல பக்தி ஸ்வரூபமாக மாறிடுவீங்க. காலையிலே எழுந்து நல்ல பாட்டெல்லாம், பக்தி பாடெல்லாம் கேட்குறது அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும். கோயிலுக்கு போகணுன்ற எண்ணங்கள்லாம் வரும். இது ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் ஓவராக மாறும். ஏற்கனவே செவ்வாய் அங்கே 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு. பார்க்குற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் விரோதமாக பார்க்க தோணும். அவன் சரியில்லை, இவன் சரியில்லைன்னு யாரையா ஒன்று குத்தம் சொல்லத்தையே மைண்டில் வச்சுக்கிருக்கோம். அந்த மாதிரி சூழ்நிலையில் பரவாயில்ல சார், யார் என்ன பண்ணான்னு நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருப்போம் அப்படிங்கிற எண்ணத்தை பொறுத்து விடும். புதுசாக இதாக படிக்கணும்னு எண்ணங்கள்லாம் வரும், எழுதணும்னு எண்ணெல்லாம் வரும். இதெல்லாம் எழுத ஆரம்பிப்பீங்க, படிக்க ஆரம்பிப்பீங்க. இது மனப்பாடம் ஆகலையா, அது மனப்பாடம் ஆகலையா, ஏதோ ஒரு பாட்டெல்லாம் மனப்பாடம் பண்ணுவீங்க. இப்படிலாம் ஆரம்பிச்சிடும். இந்த காலகட்டங்களில் 10ஆம் தேதி அன்னைக்கு உங்கள் 2ஆம் இடமான சிம்மராசியிலேருந்து சுக்கிர பகவான் அவர் கன்னிராசிக்கு உட்காந்துறார். இப்போ 3ஆம் இடமாக போய் உட்காந்துட்டார். 3ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்ததும் நல்ல விளைவுகள் எல்லாம் உண்டு. ஏன்னா அவர் சௌக்கியத்தை எப்பவுமே கொடுப்பார். அதனால் 11க்குரியவர் லாபத்தை கொடுப்பார். 3-11 முயற்சியினால் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடக்கும். நீச்சத்தன்மையில் இருந்ததுனால கொஞ்சம் மெதுவாக நடக்கும், ஆனால் நடக்கும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிடுங்க. சூரியன் கன்னிராசியிலேருந்து துளாராசிக்கு மூவ் ஆவார் 17ஆம் தேதி ஐப்பசி மாதம். துளாராசி ஆரம்பிச்சிடும். இப்போ துலாத்துக்குள்ளே வந்தாச்சு. 4ஆம் இடத்துல சூரியன் வந்து உட்காந்தாச்சுன்னா உங்களை ராஜாவாக நீங்கள் பாவித்து எல்லாரையும் மிரட்டுறது, சண்டை போடுறது இப்படிலாம் வந்துடும். அதனால் கொஞ்சம் விரோதங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. தேவையில்லாமல் அடுத்தவனை போய் விரட்டுறது இதெல்லாம் வேண்டாம். இந்த பாஸ் ஓவர் அப்படின்னு சொல்லுவோம், அந்த பாஸ் ஓவர்னால் வரக்கூடிய பிரச்சனைகள் நிறைய வந்துடும். முக்கியமாக இந்த வீடு, மனை, வாகனங்கள் விஷயத்தில் தாயார்கிட்ட கூட எதிர்த்து பேசுறது, அவங்க ரிலேஷனாக பிறந்தவங்களாக பேசுகிறது இப்படிலாம் வந்துடும். அதனால் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது நல்லது. இந்த ராகு கேது பிடியிலேருந்து இவங்கெல்லாம் வெளியில் வந்ததும் நிம்மதியாக போயின்னு நல்லா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கிரகங்களும் வெளியில் வரும். அப்படி வரும்போது நீங்கள் போய் அதை ஃப்ரிக்ஷனை க்ரியேட் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் சிக்கல் சிங்கார வேலை மாறிடும். அதனால் வேண்டாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. இப்போது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னாக்க செவ்வாயும் புதனும் உங்களுடைய 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு போகணும், சுகஸ்தானத்துக்குள்ளே போகணும். அப்படி போயிட்டாங்கன்னா நல்லாயிடுமா அப்படின்னா, குழந்தைகள் விஷயத்தினால சில நல்ல விஷயங்களும் நடக்கும், சில தேவையில்லாத பிரச்சனையும் வரும். அதனால் கொஞ்சம் பதவிசாக பார்த்து அவங்கள எக்ஸ்ட்ரா கண்காணிக்கணும். இந்த கேமரா எக்ஸ்ட்ரா ஃபிக்ஸ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கேமராவோடு அவங்கள பாருங்கள். இவங்களால் இதான் பிரச்சனை வந்து இவங்களுக்காக நம்ம ஜவாப் பண்ணி சும்மாவே போய் பக்கத்து வீட்டில் பால் அடித்து வந்து கண்ணாடி வச்சு அவங்கக்கிட்ட போய் திட்டு வாங்கி இந்த மாதிரி கூத்தெல்லாம் நடக்கும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி தீபாவளி நேரத்தில் பட்டாசு வெடிக்கிற மேலே வெடிச்சுக்கிட்டு
அவன் படித்தான் இவன் படித்தான் அவனை இவனை திட்டிக்கிட்டு அதனால் கொஞ்சம் ஃபீல் ஷைன்னு சொல்லுவோம், அவமானப்படுதல், அந்த மாதிரி விஷயங்களும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் கொஞ்சம் இவங்களை எக்ஸ்ட்ராவாக கண்ணு பார்க்கறது நல்லது. அதனால் சுகங்கள் முக்கியம். இந்த விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருக்கும். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற வார்த்தையை கொஞ்சம் அடக்கி வச்சுடுங்க. இந்த எல்லாம் தெரியும் அப்படிங்கிறது தான் உங்களை புல் டவுன் பண்ணுறதுக்கான வார்த்தை. அதனால் கொஞ்சம் ஐநோ அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வேண்டாம். கொஞ்சம் வாட் ஐநோ இஸ் மை லிமிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிமிட்டேஷன் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. புத்திரங்களாக சுகம் உண்டு, ஆனாலும் சில பிரச்சனைகளும் உண்டு அப்படிங்கிற மனசில் வச்சுக்கோங்க. கற்பனை, தொழில் விருத்தி இதெல்லாம் உண்டாகக்கூடிய மாதம். தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். வேலை இல்லை அப்படிங்கிற அன்பர்களுக்கு வேலை அப்படிங்கிற வார்த்தையே உங்களுக்கு ரொம்ப நல்ல ஸ்வீட்டாக ஆகக்கூடிய விஷயங்களாக மாறிடும். அதனால் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த குருவின் அதிசாரம் உங்களுக்கு கொடுக்க போகுது. அதனால் அதுவும் லாபத்தை தான் கொடுக்க போகிறது. சூரியனுடைய பார்வை அழகாக உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் உட்காரும். அப்படி அவர் உட்கார்ந்ததுனால தொழிலிலே அபிவிருத்தி வரும். சூரியன், புதன், செவ்வாய் 3 பேரும் நல்ல ஜம்முன்னு உங்கள் மேஷராசியை பார்க்க போகிறாங்க. அப்படி பார்க்கறதுனால புதிய வர்த்தக விஷயங்கள் லாபத்தை கொடுப்பதாக, வேலையில் இந்தந்த வேலையெல்லாம் செஞ்சால் போதும், முதன்மைத்தன்மை உங்களை போய் நீங்கள் முன்னாடி நிறுத்துவீங்க. அதுவும் பொதுஜன தொடர்புகளாக இருக்க விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அப்படிலாம் இந்த அரசியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பேச்சு திறமை நல்லா வரும். பேசணுன்ற எண்ணங்கள் நிற்கும். நான் அவங்கள கேப்சர் பண்ணுவேன், இவங்களை கேப்சர் பண்ணுவேன்னு போய் எல்லாருக்கூடையும் பேசி அவங்கள முடிவு கொண்டு வரக்கூடிய நல்ல விஷயங்களும் இந்த மாதத்தில் உங்களால் செய்ய முடியும் அப்படிங்கிறதும் தெரிகிறது. சகோதரர்கள்கிட்ட கொஞ்சம் இணக்கமான ஒரு உறவை வைத்து கொள்வது இந்த மாதத்தில் முக்கியமான விஷயம். வீட்டிலே கலகலப்பு, நல்ல காதல் உறவுகள் இதெல்லாம் நல்லா நடக்க போது. பிரச்சனைகள் வந்துட்டுனா கொஞ்சம் தெளிவான முடிவு எடுங்க, அதுதான் நல்லது. இந்த மாதம் முழுவதும் ஸ்ரீ ராமபிரானை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை நிச்சயம் பெற்றுத்தரும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். நாம் அக்டோபர் மாதத்தினுடைய பலன்களை துல்லியமாக கணிக்க இருக்கிறோம். எல்லா ராசிக்கும் இந்த ராசிக்கு கணிப்பது அப்படிங்கிறது குரு எப்படி மூவ் ஆறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். சூரியன் எப்படி மூவ் ஆறார் பார்க்குறோம். செவ்வாய் எப்படி மூவ் ஆறார் பார்க்குறோம். குருங்கிறவர் வருடக்கோள். இந்த செவ்வாய், சூரியன், புதன், சுக்கிரன் இவர்களெல்லாம் மாதக்கோட்கள். இவங்கெல்லாம் எப்படி மூவ் ஆறாங்கன்னு பார்ப்போம். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட ஜாதகம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா. அந்த ஜாதகத்தில் லக்னம் அப்படின்னு வச்சுருப்பான், லான்னு போட்டிருப்பாங்க. அப்படி லக்னத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இன்னும் தெளிவாக உங்களுடைய ஜாதகத்தை நம்ம கணிக்க முடியும். அப்படிங்கிறதுனால இந்த காணொலியை பொது ஜாதகமாக பார்த்து விடுங்கள். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் பார்ப்பதற்கு அவசியம் எங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள். எங்களால் இயன்ற உதவியை உங்களுக்கு செய்கிறோம். வாழ்க வளத்துடன்.